இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசுனுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த நாள் நற்கருணையின் பெருவிழா. இந்த நற்கருணையை இறைவன் இயேசு தன்னுடைய இறப்புக்கு முன்பாக ராவுணவின் பொழுது தோற்றுவித்தும் கொண்டாடி மகிழ்ந்தார். அதை நினைவூட்டும் வகையில் நாம் இன்று அவருடைய உயிர்ப்புக்கு பின்பு, தூய ஆவியினுடைய வருகைக்கு பின்பு, இப்பொழுது இன்று நாம் மீண்டுமாக கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த நற்கருணை பெருவிழாவின் போது நமக்கு இறைவன் அளிக்கின்ற மிகப்பெரிய பாடம் என்றால் அவருடைய இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வது. நற்கருணை என்றாலே ஆண்டவர் இயேசுனுடைய உண்மையான பிரசன்னம். சிறிய குழுப்பிடத்தில் படித்திருப்போம். நற்கருணை ஆவதன் என்று கேள்வியை கேட்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அப்பரச குணங்களுக்குள்ளேயும் தன்னுடைய முழு வெளிப்பாட்டையும் பிரசன்னத்தையும் உள்ளடக்கிய ஒரு தேவர் அருட்சானம்தான் நற்கருணை என்று குறிப்பிடுவார்கள். ஆக இந்த ஒரு நற்கருணை பெருவிழாவின் இன்று இறைவனுடைய பிரசன்னத்தை, இம்மானுவேல் கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள இந்த அற்புதமான ஒரு கொடையை இந்த உலகிற்கு உன்னதமான ஒரு பரிசாக தன்னுடைய பிரியாவிடையின் பொழுது ஆண்டவர் இயேசு இந்த உலகை விட்டு பிரிந்து செல்கின்ற அந்த ஒரு தருணத்தில் அளித்த ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசுதான் நற்கருணை. நற்கருணை நாம் கண்டடைகின்ற பொழுது இறைவனுடைய பிரசன்னத்தை கண்டடைகின்றோம். இறைவனுடைய பிரசன்னத்தை கண்டடைகின்ற பொழுது அவருடைய பிரசன்னத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்றது. திருவிவிலியத்தை பார்க்கின்ற பொழுது இவருடைய அந்த உண்மையான பிரசன்னமானது 5000 பேருக்கும் 4000 பேருக்கும் உணவை பருகிய பொழுது, பகிர்ந்து அளித்த பொழுதும் இறைவன் அளித்திருக்கின்றார். ராவுணவின் பொழுது நற்கருணையை ஏற்படுத்துகின்ற போது தன்னுடைய பிரசனத்தின் மூலமாக அதை ஏற்படுத்தியிருக்கின்றார். அந்த பிரசனம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அதை சிலர் கடித்த பின்பு இதை என் நினைவாக செய்யுங்க என்று குறிப்பிடுகின்றார். ஆக ஆண்டவருடைய நினைவாக நாம் எதையும் செய்கின்ற பொழுது கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை. இது விவிலியத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வோம். நம்முடைய தாயாம் திரு அவையை பார்க்கின்ற பொழுது இந்த நற்கருணை ஆண்டருடைய பிரசன்னத்தை டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். தமிழில் உட்கரு பொருட் மாற்றம். அதாவது திருப்பலியில் பயன்படுத்தப்படும் அப்பமும் ரசமும் இயேசுவின் உண்மையான உடலாகவும் இரத்தமுமாகவும் மாறுகின்றது என்ற கத்தோலிக்க திருச்சபையுடைய நற்கருணை இறையியல் கோட்பாட்டை விளக்கும் சொல்தான் டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷன். அப்பத்தின் கருப்பொருளை கிறிஸ்துவின் உடலின் பொருளாகவும், திராட்சரசத்தின் கருப்பொருளை கிறிஸ்துவின் இரத்தத்தினுடைய பொருளாகவும் மாறும். அதே நேரத்தில் அதனுடைய வடிவம், சுவை, மனம் ஆகிய வெளிப்புற பண்புகளில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படுவதில்லை. இந்த நற்கருணை இறையியல் கோட்பாடு இவ்வாறுதான் நமக்கு கற்பிக்கின்றது. ஆகவே ஆண்டவருடைய உடலாக மாறுகின்றது அப்பம் ஏன் அப்ப சுவையை மட்டும் இருக்கிறது என்ற கேள்வியை கேட்பது தவறானது. ஆக அதனுடைய சுவை, மனம், வடிவம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த ஒரு கருப்பொருளானது கிறிஸ்துவினுடைய உடலாகவும் இரத்தமுமாகவும் மாறுகின்றது. ஆக இந்த ஒரு நிலையில் நாம் கொண்டாடுகின்ற பொழுது, இதை உணர்ந்து கொண்டாடுகின்ற பொழுது இந்த விளக்கத்திற்கு மாறாக அதற்கும் மேலாக இருக்கின்ற தன்மைகளை, அதுவும் குறிப்பாக ஆண்டவர் இயேசுனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நற்கருணை என்பது ஆண்டவருடைய பிரசன்னம். இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு முறையும் நாம் உணர்கின்ற பொழுது மட்டும்தான் இந்த நற்கருணை வாழ்வாக, வடிவாக மாறுகின்றது. அன்றைய காலகட்டங்களில் இந்த நற்கருணையானது ஒரு உடன்படிக்கை பிழையாக கருதப்பட்டது.
இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் மேற்கொண்ட பயணத்தின் பொழுது அவருடைய இறுதி பயணத்தில் அவர்கள் மேற்கொண்ட உடன்படிக்கை பேழைக்குள் 10 கட்டளையை திணிக்கிறார்கள். அதற்கு அப்பாறமாக குடியேறிய பின்பு, கானான் தேசத்தை குடியேறிய பின்பு பல நாடுகளாக பிரிகின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் அவர்கள் கட்டி காப்பாற்றிய இந்த உடன்படிக்கை பிழைதான் எருசலேம் தேவாலயத்தில் வைத்து அவர்கள் வழிபட்டார்கள். ஆக அதற்குள் இருக்கின்ற அந்த 10 கட்டளைகள், இதனுடைய வார்த்தைகள் தான் நாளடைவில் புதிய ஏற்பாட்டில் வார்த்தை மனு உருவாகி நம்மிடையே குடிக்கொள்கிறது. அதாவது அன்று வார்த்தையாகவே பேசிக்கொண்ட இறைவன், வார்த்தையாகவே இருந்த இறைவன் மனிதனாக உருவெடுத்து அந்த மனிதன் இயேசுவாக அவதரித்து இயேசு தன்னுடைய நற்கருணை பிரசனத்தை உணவாக மாற்றுகின்றார். அதனுடைய உதாரணம் தான் ஒவ்வொரு இடங்களிலும் அவர் பலுகி பருகி அந்த 4,000-5,000 மக்களுக்கு அப்பத்தையும் மீன் துண்டங்களையும் பகிர்ந்தளித்தது. யோவான் நற்செய்தி, நானே வானில் இறங்கி வந்த மெய்யான உணவு, இதை உண்போர் எவரும் உயிர் வாழ்வார் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு அளிக்கின்றாகவே அவருடைய அந்த உடன்படிக்கை பேழையிலிருந்து அவராகவே மனு உருவெடுத்த அந்த ஒரு வார்த்தை உணவாக மாறுகிறது. இந்த உணவு தான் இன்று நாம் கொண்டாடுகின்ற நற்கருணை விருந்து. இந்த நற்கருணை விருந்தை நாம் உட்கொள்கின்ற பொழுது, இதில் நாம் பங்கேற்கின்ற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தோடு தான் நாம் செல்கின்றோம். ஒவ்வொரு முறையும் நற்கருணை கொண்டாட்டத்தில் நாம் பங்கேற்கின்ற பொழுது, அதனுடைய முடிவில் நாம் நற்கருணை உட்கொள்கின்ற பொழுது இறைவனை நம்முடைய வாழ்க்கைக்கும் உள்ளத்திற்கும் கொண்டு செல்கின்றோம். அவருடைய பிரசன்னம் முழுமையாக நம்மில் வெளிப்படுகின்றது, நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகின்றது. இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும், வலிகளுக்கும், வேதனைகளுக்கும், காயங்களுக்கும் அருமருந்தாக நற்கருணை தான் இருக்கின்றது. ஆக இந்த நற்கருணை பிரசன்னத்தை தான் இன்று நாம் இந்த ஒரு விழாவிலிருந்து எடுத்து செல்ல வேண்டும். இறைவன் நம்மில் குடிக்கொள்ள இருக்கிறார், நம்முடன் வசிக்க இருக்கின்றார். அதற்கு அவர் பயன்படுத்திய அந்த அருவியான ஒரு கருவிதான் நற்கருணை. ஆக இந்த நற்கருணை கொண்டாட்டத்திற்கு நாம் எத்தகைய நிலையில் நம்முடைய பங்கேற்பை அளிக்கின்றோம், எந்த மனநிலையில், எந்த உடல் அளவில் நாம் இதற்கு தயாரிக்கின்றோம்? நற்கருணை கொண்டாட்டத்திற்கு வருகின்ற பொழுது சரியான தயாரிப்பு நிலையில் நாம் வருகின்றோமா? அல்லது நற்கருணை ஆண்டவரை உட்கொள்ள போகின்ற அந்த இதயமானது தூய்மையானதாக, மாசற்றதாக இருக்கின்றதா? ஒவ்வொரு நம்முடைய மனிதனுடைய உடல் தூய ஆவியாருடைய ஆலயம் என்று குறிப்பிடுவார்கள். ஆலயம் என்பது இறைவன் தங்கி வாழ்கின்ற ஒரு இடம். ஆக இன்று இந்த நற்கருணை அவருடைய பிரசன்னமானது நம்முடைய இந்த தூயாவுடைய உடலாக இருக்கின்ற நம்முடைய உள்ளத்தில், தூய ஆவியாருடைய ஆலயமாக இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் வரவிருக்கின்றது. அதை நாம் வரவிருக்கின்ற ஒரு தகுதியை நாம் கொண்டிருக்க வேண்டும். அதற்கேற்ற ஒரு நல்ல குணங்களை, கிறிஸ்துவ குணங்களை நாம் வாழ வேண்டும். அதற்கு பாவத்தை விட்டுவிட வேண்டும், பிறரின்மேல் நாம் பங்கேற்க வேண்டும், பிறருக்கு உதவி புரிவதில் முன் வர வேண்டும், சகோதரத்துவத்தில் வாழ வேண்டும், குடும்பத்தில் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும், உறவை கொண்டாட வேண்டும், உறவில் நிலைத்திருக்க வேண்டும், அன்பை பிரதிபலிக்க வேண்டும், மன்னிப்பை வளர்க்க வேண்டும். இது போன்ற நல்ல நல்ல கிறிஸ்துவ பண்புகளை நம்மில் உருவாக்குகின்ற பொழுது இது அனைத்தையுமே கிறிஸ்துவனுடைய பண்புகளாக நாம் வாழ முடியும். ஆக கிறிஸ்துவை உட்கொள்ளப் போகின்ற நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கேற்கின்ற பொழுது இந்த ஒரு எண்ணத்துடன் ஆண்டவர் இயேசுடைய பிரசன்னமானது நற்கருணையில் இருக்கின்றது. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கேற்கின்ற ஒவ்வொரு குருக்களிடமும், ஒவ்வொரு இறை மக்களிடமும் அந்த ஒரு இடம் முழுவதும் ஆண்டவர் இயேசுடைய பிரசன்னத்தால் சூழப்பட்டிருக்கின்றது. இதில் நாம் பங்கேற்கின்ற பொழுது நாமும் இந்த நற்கருணை பிரசன்னமாக மாறுகின்றோம், நற்கருணையாக நாம் மாறுகின்றோம். ஆகவே ஒவ்வொரு திருப்பலிக்கு இறுதி நாம் வீட்டிற்கு செல்கின்ற பொழுது, நம்முடைய பணிகளுக்கு திரும்பி செல்கின்ற பொழுது, நம் சமுதாயத்திற்கு திரும்பி செல்கின்ற பொழுது நாம் நற்கருணையாக மாற வேண்டும். நற்கருணையாக மாறுவது என்பது அன்பின் பிள்ளைகளாக மாறுவது, இரக்கத்தின் பிள்ளைகளாக மாறுவது, மன்னிப்பின் பிள்ளைகளாக மாறுவது, சகோதரத்துவத்தின் பிள்ளைகளாக மாறுவது. அப்பொழுதுதான் உடைக்கப்பட்ட அந்த ஒரு அப்பமானது பல அப்பங்களாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் காண முடியுமாக. இந்த ஒரு ஜெபத்திற்காக, இந்த ஒரு வேண்டுதலுக்காக, இந்த ஒரு வேண்டுதலை
ஒவ்வொரு முறையும் நாம் நற்கருணை வழியில் கொண்டாடுகின்ற போது ஆண்டவர் இயேசுவினுடைய நற்கருணை பிரசனத்தை உணர்ந்து இறை அன்பை பெற்று மகிழ்வோம். ஆமென்.